ஹலோ நண்பர்களே, குவைத்தில் 4 நாட்கள் தொடர் விடுமுறை வரப்போகுது. இதற்காக செக்யூரிட்டி செக்கிங்கை குவைத்தில் அதிகப்படுத்தியிருக்காங்க. சிவில் ஐடி கார்டு அல்லது உங்களுடைய மொபைல் ஐடி, விசா காப்பி இது இல்லாமல் வெளியே போயிடாதீங்க. குவைத்தில் அதிக சப்தம் எழுப்பக்கூடிய வாகனங்களை தேடி தேடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் கார் வச்சுருக்கிறவங்க அதிக சப்தம் எழுப்பக்கூடிய சவுண்ட் ஹார்ன் அல்லது சைலன்சர் இல்லாமல் வாகனத்தை இயக்குறீங்கன்னா 60 நாட்கள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதற்குள்ளே அதை சரி செய்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய வாகனங்கள் குவைத்தினுடைய முனிசிபாலிட்டியால் பறிமுதல் செய்யப்படும். அதே போல் அந்த வாகனம் ஓட்டக்கூடிய நபருக்கு சிறை தண்டனை அல்லது ஃபைன் தொகை கடுமையான முறையில் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, குவைத்திற்குள்ள சைனா கும்பலை ஒன்று கைது செய்திருந்தாங்க. இவங்க குவைத்தில் இருக்கக்கூடிய பேங்க் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி பணத்தை திருடுவதற்கு இன்டர்நேஷ்னல் கும்பலால் குவைத்திற்குள்ளே அனுப்பப்பட்டிருந்தவங்க. இவங்களுக்கு விசா வழங்கிய ஃபேக்கான முறையில் விசா வழங்கிய குவைத்தி ஒருத்தரையும் எஜிப்து நாட்டவரையும் தற்பொழுது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விசா ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக தற்பொழுது ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க செஞ்ச இந்த சம்பவம், அதாவது குவைத்தியும் அந்த எஜிப்து நாட்டவரும் செய்த சம்பவம், இனிமேல் வரக்கூடிய நாட்களில் குவைத்திற்குள்ள விசா எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல் குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் உள்துறை அமைச்சகம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவை வெளியிட்டிருக்காங்க. அதாவது உள்துறை அமைச்சகமோ அல்லது குவைத் போலீஸோ அல்லது குவைத் கவர்மெண்ட் தரப்பில் இருந்தோ எஸ்எம்எஸ் வடிவிலான அல்லது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வடிவிலான எந்த ஒரு லிங்கையும் அனுப்ப மாட்டோம். அதேபோல் சிவில் ஐடி கார்டு, உங்களுடைய பேங்க் டீட்டெயிலெல்லாம் மொபைல் மூலமாக நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அந்த மாதிரியான மெசேஜஸ் அல்லது லிங்க் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை தயவு செய்து உள்துறை அமைச்சக நம்பர் 112க்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் ஒமான். மிகப்பெரிய அளவில் அங்கே ஹெவி ரெயின் ஏற்பட்டு வெள்ளம் ஒரு மலை குன்றுகள் வழியாக வருவதை அழகிய முறையில் வீடியோ எடுத்து பதிவிட்டிருந்தாங்க. இது தற்பொழுது சமூக வலைத்தளம் முழுவதுமே மிகப்பெரிய அளவில் பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது அரபு நாடா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பக்கூடிய வகையில் அந்த நதி போகுது. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த காட்சிகள் எடுத்த நபர் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அடுத்த முக்கியமான தகவல், குவைத்தினுடைய ஹாலா பிப்ரவரி லிபரேஷன் மற்றும் நேஷனல் ஹாலிடே 25, 26, 27 மற்றும் வெள்ளி 28 ஆகிய 4 நாட்கள் தொடர் விடுமுறைக்கு தற்போது வழிவகுத்திருக்கு. இதற்காக குவைத் முழுவதும் செக்யூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறத அதிகப்படுத்தியிருக்காங்க. குவைத் முழுவதுமே இந்த விடுமுறை தினங்களில் நீங்கள் உங்களுடைய ஏரியாக்கிலேருந்து வேறொரு ஏரியாவுக்கு போகிறீங்கன்னா சிவில் ஐடி கார்டு அல்லது உங்களுக்கு ப்ரூஃபாக இருக்கக்கூடிய விசா காப்பி, மொபைல் ஐடியை கண்டிப்பாக வெளியே எடுத்துகிட்டு போங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் செக்யூரிட்டி செக்கிங்கில் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவை குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அனுப்பி மறக்காமல் நம்முடைய சேனல் குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.